நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நீங்க எது மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்க? பணத்துக்கு மேலையா, சில பொருட்களுக்கு மேலையா, இல்ல சில மனிதர்களுக்கு மேலையா, இல்ல உங்க பிள்ளைகளுக்கு மேலையா, உங்க கணவனுக்கு மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்களா, உங்க மனைவிக்கு மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்களா, இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்களா? ஆனா பரிசுத்த வேதாகமத்துல அழகாக சங்கீதக்காரன் தாவீது ஒரு வார்த்தையை சொல்கிறார். உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம் 113 வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொன்னார். இவர் வேதத்துல பிரியப்படுகிறாராம். பரிசுத்த வேதாகமத்தை சில பேர் வாசிக்கிறதுக்கே கசப்பா இருக்கும். டெய்லி பைபிள் படிப்பான்னு சொன்னால பார்த்துக்கலாம், டைம் இல்லை. ஆனா இந்த சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, உங்க வேதத்துல தான் நான் ரொம்ப பிரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்றத மட்டும் அவர் விட்டு விடாமல் மேல ஒரு காரியத்தையும் அவர் செஞ்சதாக சொல்றாரு. வீண் சிந்தைகளுக்கு என்னன்னா விட்டு கொடுக்காம அடிமையாகாம அதை நான் வெறுக்கிறேன். சில பேருக்குள்ள வீணான சிந்தனை மனசுக்குள்ள போய்கிட்டே இருக்குல்ல. தேவையில்லாத சிந்தனை, கெட்ட சிந்தனை, பாவ சிந்தனை, அசுத்த சிந்தனை, மற்றவர்களை குறித்து குறை கூறுகிற சிந்தனை, மற்றவர்களை குறித்த சிந்தனை, விபச்சார சிந்தனை, வேசித்தனத்தின் சிந்தனை, தேவையில்லாத கள்ளம் கபடு, அப்படிப்பட்ட சிந்தையெல்லாம் உங்க சிந்தைகளை ஆண்டு கொண்டு உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்குதா? அதை விட்டு நான் எப்படி வெளியே வர எனக்கு தெரியல, என்னால அந்த டெம்ப்டேஷனை விட்டு வெளியே வர முடியல அப்படின்னு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கிறதுனால அந்த வீண் சிந்தைகளை வெறுக்கிறேன். அவருக்கு அந்த வீண் சிந்தைகளுக்கு மேல வெறுப்பு வந்ததுக்கு என்ன காரணம்னா, அவருக்கு பிரியம் வேதத்துக்கு மேல இருந்ததுனால. இன்னைக்கு நீங்க வீண் சிந்தைகளை வெறுக்கணுமா, தேவையில்லாத சிந்தனை உங்களை விட்டு போகணுமா? நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒன்றை வைக்கிறேன். நீங்கள் வேதத்துக்கு மேல பிரியமா இருங்க. கஷ்டமா இருக்கோ, நஷ்டமா இருக்கோ, லாபமா இருக்கோ, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, வேதத்தை படிச்சுக்கிட்டே இருங்க. சோர்வா இருந்தாலும் விடாதீங்க, ரொம்ப டல்லா இருந்தாலும் விடாதீங்க, இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் விடாதீங்க, நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. நான் சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள இருக்கிற வீண் சிந்தைகள் தானாய் கலண்டு போய் உங்கள் சிந்தை பரிசுத்தமாக மாறுகிறதை நீங்கள் உணர முடியும். தாவீது ராஜா அவன் சொல்றான், என் சிந்தையில வீணான சிந்தையெல்லாம் நான் வெறுத்துட்டேன், வெறுத்து உங்க வேதத்துல நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப இந்த வேதத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது. இந்த வேதத்தை நீங்க வாசிக்க 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 பேருக்களில் வாசிக்க கூடாது. அந்த வார்த்தையை வாழ்க்கையில நான் பெற்றுக்கொண்டு அனுபவித்து வாசிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு சிந்தையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இந்த நாள் நீங்கள் தேவனிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற நாளாய், விடுதலை நாளாய் உங்க சிந்தையிலே ஒரு பரிசுத்த சிந்தையை கர்த்தர் ஏற்படுத்தி தருவாராக. God bless you.